முட்டைக்கோஸ் பொரியல் செய்யும் விதம். முட்டைக்கோஸ் 3/4 கிலோ, வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கணும், கருவேப்பிலை, வரமிளகாய் 5, பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ப. நான் 5 மிளகாய் போட்டிருக்கேன். கடுகு, உப்பு, மஞ்சள்தூள், எண்ணெய். இதுதான் தேவையான பொருட்கள். செய்யும் முறை: எண்ணெய் ஊற்றி அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொடி, கடுகு பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம். 5 வரமிளகா போட்டு நல்லா வதக்கிடுவோம். அப்புறம் வெங்காயம், வெங்காயத்தை வதக்கிடுவோம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் முக்கால்வாசி வதக்கி விட்டுருவோம். நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டு காய போடணும். 1/4 கிலோ கட் பண்ண காய போட்டு மஞ்சள்தூள், உப்பு, இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு லைட்டாக தண்ணி தெளித்து கிளறி மூடி வச்சிடணும். வெந்த பிறகு இறக்கணும். தேங்காய் வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படி விட்டுடலாம். முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. இப்படி ஒன்று போல் எல்லாம் உப்பு, மஞ்சள்தூள் எல்லாம் வர வரைக்கும் நல்லா தெளித்து நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைக்கணும். சிம்மில் வச்சு மூடி வச்சு இறக்குனா முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. காய் வெந்துடுச்சு. நிமிஷம் ஆயிடுச்சு. காய் வந்துடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும்.